இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த 4ஆம் அதிகாரத்தை 2 பகுதிகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி ஆவிகளை சோதித்து அறிதல் என்பதை குறித்து 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் படிக்கின்றோம். 2வது பகுதி தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை குறித்து 7ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கின்றோம். முதல் பகுதியிலே ஆவிகளை நாம் சோதித்து அறிவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாயிருக்கவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். நாம் சோதித்து அறியாவிட்டால் எது கள்ள தீர்க்கதரிசிகள், எது உண்மையான தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் என்பதை அறியாமற் போய்விடும். எடுத்துக்காட்டாக அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்த பெரோயா பட்டணத்தாரை போல நாம் சோதித்து அறிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஆகவே சோதித்து அறிய வேண்டிய பொறுப்பு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையவைகள். ஆகவே தேவனுடைய சத்தியங்களை பற்றிய வெளிப்பாடுகளை மற்ற வசனங்களோடு ஒப்பிட்டு போதனைகளை நாம் சோதித்து அறிய வேண்டும். எந்த ஆவியோடு போதிக்கப்படுகிறது என்பது சோதித்து அறியப்பட்டு, புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தல போதனையை போல் அந்த போதனை இல்லையே என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேதாகமத்தின் ஆரோக்கியமான வசன விளக்கங்களால் ஆதரிக்கப்படாத எந்த போதனையும் பரிசுத்த ஆவியினிடமிருந்தோ அல்லது ஒரு தூதனிடமிருந்தோ பெற்றுக்கொள்ளப்பட்டது என்று ஒருவரால் கூறப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் எச்சரிக்கையாயிருங்கள். போதிக்கிறவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து வாருங்கள். அவருடைய வாழ்க்கை உலகத்தோடு எப்படி இருக்கின்றது, தேவனோடு எப்படி இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து பார்த்து சத்தியத்தை அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சத்திய ஆவியின் அடையாளத்தை குறித்து 2வது வசனத்திலே, தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த இறையியல் முற்போக்கு கொள்கைக்காரருடைய சத்தியத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது அந்தி கிறிஸ்துவின் ஆவியாக இருக்கலாம். 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுடைய காலத்திலேயே அந்தி கிறிஸ்துவின் ஆவி வந்திருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு அது எவ்வளவாய் பெருகி இருக்கும் என்ற கண்ணோட்டத்தோடு கூட நாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை புரிந்து கொள்ள வேண்டும். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதபடி தெய்வம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தாரும் இருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து கவனமாக இருக்க வேண்டும். உலகத்தின் ஆவி வேறு, தேவனுடைய ஆவி வேறு. 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ளாக வாசம் பண்ணுகின்ற பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவர் மிக மிக பெரியவர். அவரையே நாம் தொழுது கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் தரித்து நிற்க
நாம் இடம் கொடுக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று நாம் தேவனுடைய ஆலயம் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் தங்கியிருந்து வெற்றியை தர காத்திருக்கிறார். நாம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதிலே கவனமாய் இருப்போமாக. 2வது பகுதி, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பின் ஊற்றாய் இருக்கிறார். அவரே அன்பின் தொடக்கம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு தேவனாலேயே உண்டாய் இருக்கிறது. ஆகவே அந்த அன்பை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதை நிரூபிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34-35வது வசனங்களை படிக்கும்போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. நாம் தேவ பிள்ளைகள். ஆகவே அன்பை பிறருக்கு காட்ட வேண்டும். அன்பாயிருப்பது தேவனுடைய உண்மையான சுபாவம். தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு கொடுத்ததன் மூலம் அந்த அன்பை நமக்கு அவர் காண்பித்திருக்கிறார். நாம் அவருடைய சுபாவத்தை அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதனால் பெற்றிருக்கிறோம். நாம் அவருக்குள்ளாய் பிறந்திருக்கிறபடியினாலே மறுபடியும் பிறந்த நாம் அன்பை பிறருக்கு காட்ட வேண்டும். தேவன் நம்மை நேசித்தபடியினாலே அவருடைய அன்பு, மன்னிப்பு, அவருடைய உதவி ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றிருக்கிறோம். இதற்காக தன்னையே அவர் தியாகம் செய்திருக்கின்றார். நாமும் கிறிஸ்துவை போல ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நம்மிடத்தில் தொடர்ந்து தங்கியிருப்பதையும் அவருடைய அன்பை பெற்று அனுபவிப்பதையும் அவருடைய அன்பிலே பரிபூர்ணப்படுவதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். மட்டுமல்ல, அன்பின் ஊற்றாய் இருக்கிறார். அன்பு இல்லை என்றால் நாம் தேவனை அறியாதவர்கள் என்பதுதான் அர்த்தம். நம் மீது எப்போது அன்பு கூர்ந்தார்? ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாயிருந்தோம், அன்பு கூறப்படுவதற்கு தகுதியற்றவர்களாயிருந்தோம். கிறிஸ்து நம்மீது அன்பு கூர்ந்தார். அப்படி என்றால் நாம் எப்படி பிறர் மீது அன்பு கூற வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அன்பின் உச்சகட்டமாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பிரேச்சித்த பலியாக, கிருபாதார பலியாக வந்து இந்த உலகத்திலே மரித்தார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, அன்றியும் நாம் பலனற்றவர்களாயிருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஆனபடியினாலே அன்பு வெளிப்பட்டிருக்கிறதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. எரேமியா தீர்க்கதரிசி இதை குறித்து எழுதும்போது 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். நம்மை அநாதி சிநேகத்தினாலே ஆண்டவர் சிநேகித்து நம்மை நேசித்தபடியினாலே அவரிடமாய்
நம்மை அழைத்து கொண்டார். 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது தேவன் நமக்கு தந்த நியமம், கட்டளை, பிரமாணம், கற்பனை. அதை நாம் நிச்சயமாய் கைக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோம் என்றால் கர்த்தரில் நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். அப்படி என்றால் ஆண்டவரும் நம்மில் நிலைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்பிலே நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நிலைத்திருப்போம் என்றால் நமக்கு தைரியம் உண்டாகும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியமுண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆகவே நாம் நியாய தீர்ப்பு நாளிலே தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேருவதற்காக, நியாயாசன தண்டையிலே சேருவதற்காக அன்பில் பூரணப்பட வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆகவே கர்த்தர் வரும்போது ஆண்டவரை அறிந்த பின்பும் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமாயிருப்பதற்காக அன்பிலே நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பிலே பயம் கொஞ்சமும் இருக்காது. அதை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நாம் கிறிஸ்துவில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் அவர் நம்மோடு தங்கியிருக்கின்றார். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. சர்வ வல்லவருக்குள்ளாய் நாம் மறைந்திருக்கின்றபடியினாலே இந்த உலகத்தை குறித்தோ வருங்காலத்தை குறித்தோ பயப்பட தேவையே இல்லை. நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை கீழ்ப்படிந்து அன்பிலை நிலை கொண்டிருந்தால் இந்த பயம் நம்மை விட்டு கடந்து போகும். அன்பு கூறுகிற நாம் சகோதர அன்பிலே நிலைத்திருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறான்? அப்போஸ்தலராகிய யோவான் எழுதின இந்த முதல் நிருபத்திலே 5 இடங்களிலே பொய்யர்களை குறித்து சொல்லியிருக்கின்றார். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதிருக்கிறவன், சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன் என்பதை நாம் இந்த 20வது வசனத்திலே படித்தோம். அதே போல 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். ஆகவே சத்தியத்திலே வெளிச்சத்திலே நடக்க வேண்டும், இல்லை என்றால் பொய்யர். 2வதாய் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது, நாம் பொய்யர் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். 4வது 22வது வசனத்திலே, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவன்
அல்லாமல் வேறே யார் பொய்யன்? ஆகவே மறுதலிக்க கூடாது. 5வதாக நாம் வாசிக்க கேட்ட 20வது வசனத்திலே சகோதரனை பகைத்தால் பொய்யன். ஆகவே பொய்யர்களாய் இராதபடி வாழ நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். நாம் மனம் திரும்புவோம். உண்மையான அன்பு, சகோதரிடத்தில் அன்பு கூறுவோம். கர்த்தரை உலகத்திற்கு வெளிக்காட்டுவோம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற சகலவிதமான நன்மைகளையும் பெற்று அனுபவிப்போம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.